ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யோ யோ யாம் யாம் தனும் பக்த ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் ஸ்ரயம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொன்னது, அனைத்தையும் கொடுக்க வல்ல, அனைத்து விதமான வரங்களையும் கொடுக்க வல்ல அந்த சக்தி உடைய அந்த இறைவன், அவரை விட்டுட்டு நம்ம பல தெய்வங்களை வழிபடுகிறோம். இந்த ஒரு செயலுக்கு இந்த ஒரு செயல் நடக்கணும், இந்த ஒரு காரியம் நிறைவேறணும், இந்த காரியம் சித்தி பெறணும் என்றால் இந்த தெய்வத்தை வழிபட வேண்டும். இந்த ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டு சம்பந்தப்பட்டமான பிரச்சனையாக இருக்கட்டும், அதற்கு தீர்க்கறதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடணும். மழை பெய்யல, விவசாயம் சரியாக செய்ய முடியல என்றால் இந்த தெய்வத்தை வழிபட வேண்டும். இதுவே நமக்கு நம்மளோட பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தா, குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா, இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டால் நம்ம பரிகாரங்கள் செய்தால் நம்மளுக்கு அனைத்து சுகங்களும் உண்டாகும் என்று சொல்றாலோ, அப்படி இருக்கும் தெய்வங்கள் எல்லாம் நம்ம வழிபடுறோம். இப்படி வழிபடுகிற அந்த தெய்வங்களை காட்டிலும் நம்ம மனதுக்குள்ள இஷ்ட தெய்வம் என்று யாரோ ஒருத்தர் இருப்பார். அது ராமராக இருக்கட்டும், ஹனுமானாக இருக்கட்டும், ஆஞ்சநேயராக, அதுவே நம்ம முருகராக இருக்கட்டும், சிவன், பெருமாள் யாராக வேணா இருக்கட்டும். இப்படி நம்ம மனதுக்குள்ள இருக்கும் இஷ்ட தெய்வம், அவரை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான சக்தியை எனக்கு தா என்று அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்தோம் என்றால், நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய துயர் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலும், அது ஒரு கடலை போன்று இருக்கும் முன்பு. ஆனால் இப்பொழுது பார்த்தால் அது ஒரு துளி நீராக மாறிவிடும். அதை ஈஸியாக கடந்து கொண்டு சென்று விடலாம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த இடத்தில் சொல்றாராம் கிருஷ்ணர். இப்படி இப்போ ஒரு ஒரு நபர் உதாரணத்துக்கு ஒரு நபரை எடுத்துக்கலாம். அவர் அந்த கிருஷ்ணரை நான் வழிபட மாட்டேன். எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கவில்லை. எனக்கு நான் கிருஷ்ணரை வழிபட்டேன் என்றால், அவர் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தர்றதில்லை. ஆனால் நான் இந்த தெய்வத்தை வழிபட்டேன் என்றால், அந்த தெய்வத்திற்குரிய பலனை அந்த தெய்வம் எனக்கு தர்றது. அப்ப அந்த தெய்வத்தையே நான் வழிபடுறேன் என்று சொல்லி போவாராம். ஆனால் உண்மையில அந்த தெய்வம் அவருக்கு அந்த பலனை கொடுக்கிறது என்றால், அதற்கும் கிருஷ்ணர் தான் காரணமாக மாறுகிறார் என்று அழகாக சொல்றார் நம் கிருஷ்ணர். அது அவர் எப்படி சொல்றார் என்றால், இப்போ ஒரு நபர் ஒரு தெய்வத்தை வழிபட்டு இந்த பலனை கொடுப்பார் என்று நம்பி செல்கிறார். அந்த நம்பிக்கை இருக்கே, அந்த ஸ்ரத்தா நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அளிப்பதே அந்த இறைவன் தான். அப்படி அந்த இறைவன் அந்த நம்பிக்கையை அளித்து, இந்த நம்பிக்கையோடு சென்று பார், அந்த பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்றார். அப்போ கிருஷ்ணர் வேண்டாம் என்று சென்ற நபருக்கும் அந்த கிருஷ்ணர் உதவி செய்கிறார் என்பதுதான் அழகாக இந்த இடத்தில் சொல்றார். ஆனா இறைவன் நம்ம கேட்காமலேயே நம்மளுக்கு அருளை தரார் என்றால், இந்த மாதிரி நம்பிக்கையின் சொரூபத்தில் நமக்கு அருளை தரார் என்றால், அவரையே நம்ம டைரக்ட்டாக நம்ம வழிபட்டோம் என்றால், நேரடியாக அவரையே வழிபட்டோம் என்றால், அப்போ அவரின் அருளின் அந்த ஒரு அளவு எப்படி இருக்கும் என்று நம்ம நினைத்து தான் பார்க்க வேண்டும். அப்படி அந்த அளவே இல்லாத அந்த அருளோட அந்த ஒரு தாக்கத்தை நம்ம உணர வேண்டும் என்றால், அந்த இறைவனை நம்ம வழிபட வேண்டும். அவரை வழிபட்டோம் என்றால், இந்த அனைத்து பலன்களும் நமக்கு கிட்டிவிடும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்தாக இருக்கு. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 21வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.